வணக்கம் நண்பர்களே. லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவை ஒரு பயங்கரமான ஆனா உண்மையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உலகத்துல தோற்றுப்போன 99% சாதாரண மனிதர்களுக்கும் வாழ்க்கையோட உச்சியில ஜெயிச்சு நிற்கிற அந்த 1% வெற்றியாளர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு முக்கிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிற திறமையோ, அவங்க பிறப்பு பொசிஷனோ, இல்ல அவங்களோட பேங்க் பேலன்ஸோ கிடையாது. அவங்க காலையில கண் விழிச்ச முதல் 1 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். நம்மில் பல பேரோட காலை பொழுது எப்படி ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலாரத்தை 5 தடவை ஸ்னூஸ் பண்ணுவோம். அப்புறம் அவசரமா அரக்க பறக்க எந்திரிச்சு படுக்கையை கூட மடிச்சு வைக்காம பல் கூட விளக்காம மொபைலை கையில எடுப்போம். வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி யார் என்ன ரீல்ஸ் போட்டிருக்கா, யார் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு பார்ப்போம். அங்க ஆரம்பிக்குது நம்ம நாளின் வீழ்ச்சி. காலையிலேயே மத்தவங்களோட நெகட்டிவிட்டியையும் தேவையில்லாத குப்பைகளையும் தலைக்குள்ள ஏத்திக்கிட்டு அப்புறம் டென்ஷனா ஆபீஸுக்கோ வேலைக்கோ ஓடுறோம். நாள் முழுக்க மன அழுத்தம், கடன் தொல்லை, விரக்தி. கடைசியில தூங்க போகும்போது என் வாழ்க்கை ஏண்டா இப்படி இருக்கு, நான் ஏன் இன்னும் ஜெயிக்கலன்னு புலம்புறோம். உங்க காலை பொழுது இப்படிதான் போய்கிட்டு இருக்கா? அப்போ நீங்க வறுமையையும் தோல்வியையும் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா பேரரசர் சந்திரகுப்த மௌரியரை உருவாக்கி இந்திய வரலாற்றையே மாற்றி எழுதிய மாபெரும் ராஜதந்திரி, பொருளியல் மேதை ஆச்சாரியா சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த நாளின் வெற்றியும் அவனுடைய எதிர்காலத்தின் தலைவிதியும் அவன் காலையில் எழுந்ததும் செய்யும் செயல்களில்தான் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சாதாரண மனிதனை மிகச்சிறந்த வெற்றியாளனாக, மாபெரும் தொழிலதிபராக, அசைக்க முடியாத தலைவனாக மாற்றக்கூடிய 12 மகா காலை பழக்கங்களை பத்தி சாணக்கியர் தன் சாணக்கிய நீதியில மிக தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த 12 பழக்கங்களையும் இன்றைய 2026இன் டிஜிட்டல் உலக பிரச்சனைகளான மன அழுத்தம், கடன், கவனச்சிதறல்களோட ஒப்பிட்டு நாம எப்படி ஜெயிக்க போறோம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நீங்க ஒதுக்க போற நேரம் உங்க வாழ்க்கையில அடுத்த 45 வருடகால வெற்றிக்கான அஸ்திவாரம். நான் கேரண்டி தரேன், இந்த 12 பழக்கங்களை மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை வீழ்த்த இந்த உலகத்துல எவனாலையும் முடியாது. உங்க வாழ்க்கைய, உங்க பொருளாதார நிலைய மொத்தமா மாத்தப் போற அந்த 12 ரகசியங்கள் என்னென்ன? வாங்க ஒன்றுக்கொன்றாக பார்ப்போம். பழக்கம் 1. பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தல். சரி நண்பர்களே, நம்ம சாம்ராஜ்யத்தை உருவாக்க சாணக்கியர் காட்டும் அந்த 12 மகா பழக்கங்கள்ல முதலாவது மற்றும் மிக மிக முக்கியமான பழக்கம் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தல். அதாவது த 5 AM கிளப்னு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டாப் மில்லியனர்கள் கொண்டாடுற அதே அதிகாலை பழக்கம். உங்ககிட்ட ஒரு நிஜத்தை சொல்றேன். காலையில அலாரம் அடிச்ச உடனே இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குவோம்னு நினைச்சு அதை ஸ்னூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அங்க நீங்க அணைக்கிறது வெறும் அலாரத்தை மட்டும் இல்ல நண்பர்களே, உங்க வாழ்க்கையோட வெற்றியையும் உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தையும் தான். ஏன்னா சாணக்கியர் தன் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையை வச்சிருக்கார். அதிகாலையில் தூங்கும் அரசன் தன் ராஜ்யத்தை இழப்பான். அதிகாலையில் தூங்கும் சாதாரண மனிதன் தன் வாழ்நாளையும் அவனிடம் சேர வேண்டிய செல்வத்தையும் இழப்பான். ஏனென்ன 8 மணிக்கு எந்திரிச்சு 12 மணி நேரம் உழைச்சா பத்தாதா? ஏன் எல்லாரும் இந்த அதிகாலை 4 மணி டு 5:30 மணியே பிடிச்சு தொங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். இங்கதான் சாணக்கியரோட ராஜதந்திர அறிவியலும் பிரபஞ்ச விதியும் ஒன்னா இணையுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் ஒட்டுமொத்த இயற்கையும் பிரபஞ்சமும் அசைக்க முடியாத உச்சக்கட்ட பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும். காத்துல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப தூய்மையா இருக்கும். உலகம் சத்தமில்லாம, எந்த ஒரு இரைச்சலும் இல்லாம அமைதியா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க முழிக்கும்போது உங்க மூளைக்கு கிடைக்கிற பவர் இருக்கே, அது சாதாரணமானது கிடையாது. நீங்க காலையில 5 மணிக்கு முழிச்சாலே இந்த உலகத்துல 3/4 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள விட நீங்க 2 மணி நேரம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மத்தவங்க நாளை தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க நாளின் வெற்றியை தீர்மானிச்சிடலாம். நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எலான் மஸ்க், டிம் குக்ல இருந்து நம்ம ஊர் ரத்தன் டாடா வரை எல்லாரோட காலை பொழுதும் இந்த நேரத்துல தான் ஆரம்பிச்சுது. நீங்க கேட்கலாம், அண்ணே எனக்கும் ஆசைதான், ஆனா காலையில எந்திரிக்கவே முடியலையேன்னு. சாணக்கியர் அதுக்கு ஒரு வழி சொல்றார். உங்க உடம்ப சோம்பேறியா வச்சிருக்கிறது உங்க மனசுதான். நாளைக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிக்க போகுது, காலையில 4 மணிக்கு வரணும்னு சொன்னா நீங்க தூங்குவீங்களா? அலாரமே இல்லாம முழிப்பீங்க தானே? அப்போ பிரச்சனை உங்க தூக்கத்துல இல்ல, உங்க லட்சியத்துல இருக்கு.
உங்க கடன்கள் தீரணுமா, உங்க குடும்பம் கஷ்டப்படாம வாழணுமா, நீங்க நினைச்ச காரியம் கைகூடணுமா, அப்போ இந்த முதல் பழக்கத்தை நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். நாளை காலையில நம்ம லைஃப்ஸ்லான் தமிழ் குடும்பத்திலிருந்து எத்தனை பேரு சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜியை பிடிக்க போறீங்க? பாப்போம் யாருக்கெல்லாம் அந்த வெறி இருக்குன்னு. சரி, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்ச உடனே நம்ம கைய வச்சு நாம செய்ய வேண்டிய அந்த 2வது ரகசிய பழக்கம் என்ன? வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 2, கரதரிசனம் மற்றும் பூமி வணக்கம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி அலைன்மெண்ட். சரி நண்பர்களே, சாணக்கியர் சொன்னபடி இப்ப நாம அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழும்பி உட்கார்ந்தாச்சு. எழுந்த உடனே அடுத்த செகண்ட் நம்மில் 99% பேர் என்ன பண்றோம்? தலைமாட்டில் இருக்கிற மொபைல் போனை தேடி எடுக்கிறோம். அரகுர கண்ணோட வாட்ஸ்அப்ல யாரு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கா, இன்ஸ்டால யாரு என்ன ரீல்ஸ் போட்டிருக்கான்னு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். உங்க நாளை நீங்க இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க மத்தவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இயங்க போறீங்க. ஆனா பேரரசர் சந்திரகுப்தரை உலகத்தையே ஆள வைத்த சாணக்கியர் காலையில கண் விழிச்ச அந்த முதல் சில நொடிகள்ல உங்களை என்ன செய்ய சொல்றார் தெரியுமா? கரதரிசனம் மற்றும் பூமி வணக்கம். அதாவது உங்களுடைய கைகளையும் நீங்கள் கால் வைக்கும் இந்த பூமியையும் பார்ப்பது. நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்திருக்காங்க. கராக்ரே வசதே லக்ஷ்மி, கர மத்தியே சரஸ்வதி. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க கையின் நுனியில் லக்ஷ்மி மகள் செல்வ மகளும், மத்தியில் கல்விக் கடவுள் சரஸ்வதியும், அடிப்பகுதியில் ஆதி மூலமான இறைவனும் இருக்காங்கன்னு அர்த்தம். இத சாணக்கியர் எப்படி பார்க்கறார்னா, மனிதனே, உன் விதி எங்கோ வானத்தில் இல்லை, அது உன் கைகளில்தான் இருக்கிறது. உனக்கு தேவையான செல்வத்தையும் அறிவையும் ஆற்றலையும் இந்த உலகத்திலிருந்து உழைத்து எடுக்கப் போவது உன் கைகள்தான். கண் விழிச்ச உடனே மத்தவன் வாழ்க்கைய மொபைல்ல பார்க்காதீங்க. உங்க கைகளை பாருங்க. இந்த கைகள் இன்னைக்கு உழைக்கப் போகுது, என் குடும்பத்தோட வறுமையை விரட்டப் போகுது, என் லட்சியத்தை அடையப் போகுது அப்படின்னு உங்க கைகளுக்கு நீங்களே ஒரு பேராற்றலை, பாசிட்டிவ் அஃபர்மேஷனை கொடுங்க. அடுத்ததா சாணக்கியர் சொல்றது பூமி வணக்கம். படுக்கையை விட்டு உங்க காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க கைகளால் இந்த பூமியை தொட்டு மனதார ஒரு மன்னிப்பும் நன்றியும் கேட்கணும். தாயே, இன்னைக்கு நாள் முழுக்க என் பாரத்தை நீ சுமக்கப் போற. உன் மேல நான் கால் வைக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடு. எனக்கு இந்த உலகத்துல வாழ இடம் கொடுத்ததுக்கு நன்றி. ஏன் இதை செய்யணும் தெரியுமா? சாணக்கிய நீதி சொல்லுது, எந்த ஒரு மனிதனிடம் அளவுக்கதிகமான பணிவும் நன்றியுணர்வும் இருக்கிறதோ அவனை நோக்கித்தான் பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வங்களும் ஓடிவரும். காலையில எழுந்த உடனே இந்த பூமியையும் உங்க கைகளையும் வணங்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அகந்தை மொத்தமா அழியுது. உங்க மனசு ஒரு காந்தம் போல மாறுது. ஆமே, இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே நம்ம உடம்பையும் மூளையையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக சாணக்கியர் சொல்லும் அந்த 3வது மகா பழக்கம் என்ன? அதுதான் உங்க உடம்புல இருக்கிற வறுமை நோயை விரட்டப் போற ஒரு ரகசியம். வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 3, உஷாபானம், வெதுவெதுப்பான நீர் அருந்துதல், பாடி டீடாக்சிங். நண்பர்களே, இப்போ நாம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சாச்சு. கைகளையும் பூமியையும் பார்த்து பாசிட்டிவ் எனர்ஜியையும் சேர்த்தாச்சு. அடுத்து நம்மில் 90% பேர் நேரா கிச்சனுக்கு போய் என்ன பண்றோம்? நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு பெட் காஃபியோ இல்ல சுட சுட ஒரு டீயோ குடிச்சாதான் அன்னை எனக்கு கண்ணே விழிக்க முடியும், மோஷன் போக முடியும், அன்னைக்கு நாளே நகரும் அப்படின்னு சொல்றோம். ஆனா உங்க உடம்ப நீங்களே காலையில விஷமா மாத்துறீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆச்சாரிய சாணக்கியர் தன் வாழ்நாளில் மிக கடுமையான கட்டுப்பாடோடு பின்பற்றிய ஆரோக்கியத்திற்கான முதல் மகா ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் உஷாபானம். அதாவது அதிகாலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீர் அருந்துதல். சாணக்கியர் தன் அர்த்தசாஸ்திரத்திலும் சரி, சாணக்கிய நீதியிலும் சரி ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறார். நோய்வாய்ப்பட்ட உடம்பை கொண்ட ஒரு மனிதனால் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் உலகத்தை வெல்ல முடியாது. அவனால் செல்வத்தை சேர்க்கவும் முடியாது, சேர்த்த செல்வத்தை காப்பாற்றவும் முடியாது. ஏன்னா ஆரோக்கியம்தான் நண்பர்களே நம்ம வெற்றிக்கான அஸ்திவாரம். இரவு முழுக்க நம்ம உடம்பு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வாயிலையும் வயிற்றிலையும் நல்ல என்சைம்கள் சுரந்திருக்கும். காலையில எழுந்தவுடனே நீங்க காஃபி டீ குடிக்கும்போது அந்த அசிடிட்டி உங்க உடம்ப கெடுத்துடும். ஆனா அதுக்கு பதிலா சாணக்கியர் சொன்னபடி ஒரு செம்பு பாத்திரத்துல வச்ச தண்ணியையோ இல்ல லைட்டான வெதுவெதுப்பான தண்ணியையோ நீங்க குடிக்கும்போது அது உங்க குடலை மொத்தமா கிளீன் பண்ணி உங்க உடம்புல இருக்கிற நச்சுக்களை அப்படியே வெளியேற்றிடும். காலையில இந்த உஷாபானம் பண்றதுனால
உங்க மூளைக்கு செல்ற ரத்த ஓட்டம் சீராகுது. அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க எடுக்கப் போற பிசினஸ் முடிவுகள், ஆபீஸ் வேலைகள் எல்லாத்துலயும் உங்க புத்தி கத்தி மாதிரி வேலை செய்யும். டயர்ட்னஸ் உங்க பக்கத்துல கூட வராது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல டாப் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயத்த சாணக்கியர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கார். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அதை சம்பாதிக்கக்கூடிய இந்த உடம்பை நாம இரும்பு மாதிரி ரெடி பண்ணணும் நண்பர்களே. அதுக்கு இந்த உஷாபானம் தான் முதல் படி. நாளையிலிருந்து நான் காஃபி டீயை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு காலையில எழுந்த உடனே வெதுவெதுப்பான தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு எத்தனை பேர் சாணக்கிய வழியை பின்பற்ற தயார்? சரி, தண்ணி குடிச்சாச்சு, உடம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனா எழுந்த உடனே நாம செய்ய வேண்டிய அந்த 4வது சின்ன விஷயம் எப்படி நம்ம நாளோட முதல் வெற்றியை தீர்மானிக்குது? வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 4, படுக்கையை ஒழுங்குபடுத்துதல். சரி நண்பர்களே, இப்ப நாம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சாச்சு, கர தரிசனம் பண்ணியாச்சு, உடம்ப தேற்ற உஷார்பானமும் குடிச்சாச்சு. அடுத்து நாம என்ன பண்ணுவோம்? நேரா குளிக்கவோ இல்ல வாக்கிங் போறதுக்கோ கிளம்பிடுவோம். ஆனா நாம தூங்கி எழுந்த அந்த படுக்கை எப்படி இருக்கும்? போர்வை ஒரு பக்கம் சுருண்டு கிடக்கும், தலையணை தரையில கிடக்கும், பெட்ஷீட் களைஞ்சு போயிருக்கும். இதையெல்லாம் சாயங்காலம் வந்து பார்த்துக்கலான்னே, இதுக்கு ஏன் இப்போ நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? தன் சுற்றுப்புறத்தை ஒழுங்கீனமாக வைத்திருப்பவனின் வாழ்க்கையும் அவனுடைய பொருளாதாரமும் ஒரு நாளும் ஒழுங்காக இருக்காது. ஆமா நண்பர்களே, சாணக்கியர் காட்டும் 4வது மகா காலை பழக்கம் உங்க படுக்கையை நீங்களே ஒழுங்குபடுத்துவது. என்ன உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கும் சாணக்கிய வழின்னு சொல்லிட்டு சாதாரண போர்வையை மடிச்சு வைக்க சொல்றீங்கன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இங்க தான் ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு. உலக புகழ்பெற்ற மிலிட்டரி கமாண்டர்கள்ல இருந்து சாணக்கியர் வரை எல்லாரும் ஒரு விஷயத்த ஆணித்தரமா நம்புறாங்க. உன்னால் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒழுங்கா செய்ய முடியலனா உன்னால் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது. காலையில எழுந்த உடனே உங்க படுக்கையை நீங்களே நேர்த்தியா அழகா மடிச்சு வைக்கும்போது நீங்க அன்னைக்கு நாளோட முதல் கடமையை மிக சரியா வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு சிக்னல் உங்க ஆழ் மனசுக்கு போகுது. இந்த ஒரு சின்ன வெற்றி உங்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் பெருமையையும் உண்டாக்கும். அது அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க செய்ய போற அடுத்தடுத்த வேலைகளையும் பர்ஃபெக்டா செய்ய உங்களை தூண்டும். சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, எவன் ஒருவன் தன் சுற்றுப்புறத்தை சுத்தமாவும் நேர்த்தியாவும் வச்சிருக்கானோ அவன்கிட்ட தான் மகாலட்சுமி தங்குவாள். ஏன்னா படுக்கையை களைச்சு போடுறது சோம்பேறித்தனத்தோட அடையாளம். சோம்பேறித்தனம் இருக்கிற இடத்துல பருமை தான் வந்து குடியேறும். இன்னைக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் கலைஞ்சு போய் கடனோட கிடக்கிறதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில இந்த ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் இல்லாதது தான். நாளைக்கு காலையில நீங்க எழுந்ததும் உங்க போர்வையை மடிச்சு வைக்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அது உங்க வாழ்க்கைக்கு கொடுக்க போற பவர் அசைக்க முடியாதது. நாளையிலிருந்து என் படுக்கையை நான் யாருக்காகவும் காக்க வைக்க மாட்டேன், நானே மடிச்சு வைப்பேன் அப்படின்னு நம்ம லைஃப்ஸ்லான் தமிழ் குடும்பத்துல எத்தனை பேர் சபதம் எடுக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, படுக்கையை ஒழுங்குபடுத்தியாச்சு, வெளியே இருக்கிற சூழலை ரெடி பண்ணியாச்சு. ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளை துடைச்சு புத்தியை கத்தி மாதிரி கூர்மையாக்க சாணக்கியர் சொல்லும் அந்த 5வது ரகசிய பழக்கம் என்ன? அங்கதான் உங்க நாளோட அசல் ராஜதந்திரமே ஆரம்பிக்குது. வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 5, மௌன தியானம். த பவர் ஆஃப் சைலன்ஸ். சரி நண்பர்களே, இப்ப நாம உடம்ப ரெடி பண்ணியாச்சு, படுக்கையை மடிச்சு வச்சு அன்னைக்கு நாளோட முதல் கடமையையும் முடிச்சாச்சு. அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? நம்மில் பல பேருக்கு படுக்கையை விட்டு எழுந்த நிமிஷத்துல இருந்தே தலைக்குள்ள ஒரு பெரிய போர்க்களமே ஓட ஆரம்பிச்சிடும். ஐயோ, இன்னைக்கு ஆஃபீஸ்ல அந்த ஃபைலை முடிக்கணுமே, பிசினஸ்ல அந்த கஸ்டமர் கிட்ட பேசணுமே, மாசம் பிறந்தா வட்டி கட்டணுமே, இவன் நமக்கு காசு தருவானா மாட்டானா, இப்படி ஒரு செகண்டுக்கு 100 எண்ணங்கள் நம்ம தலைக்குள்ள ஓடி காலையிலேயே நம்ம எனர்ஜியை மொத்தமா காலி பண்ணிடும். மனசு முழுக்க இவ்வளவு குழப்பத்தையும் குப்பையையும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நண்பர்களே பிசினஸ்ல ஜெயிக்க முடியும்? எப்படி சரியான முடிவுகளை எடுக்க முடியும்? இங்கதான் ஆச்சாரியா சாணக்கியர் தன் வாழ்நாளில் ஒரு பேரரசை உருவாக்க பயன்படுத்திய மிக சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நமக்கு சொல்றார். அதுதான் மௌன தியானம். சாணக்கியர் தன் சாணக்கிய நீதியில ஒரு அசைக்க முடியாத உண்மையை சொல்றார். எந்த ஒரு மனிதன் தன் மனதையும் தன் நாவையும் மௌனத்தால் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறானோ அவனுடைய புத்தி கத்தி மாதிரி கூர்மையாகும். அவனால் எவராலும் கணிக்க முடியாத ராஜதந்திரியாக மாற முடியும். நம்மில் பலர் நினைக்கிறோம், தியானம்னா ஏதோ காட்டுக்கு போய் சாமி கும்பிடுறதுன்னு. இல்லை நண்பர்களே, தியானம் என்பது உங்க மனசை நீங்க ரீசார்ஜ் பண்ற ஒரு டெக்னிக்.
காலையில அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்த ஒரு மொபைலோ சத்தமோ இல்லாம 15 நிமிடங்கள் உங்க மூச்சை மட்டும் கவனிச்சு மௌனமா இருங்க. நேத்து நடந்த சண்டைகள், நாளைக்கு வரப்போற பயங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த அமைதியை அனுபவிங்க. குரங்கு மாதிரி அலைபாயிர உங்க மனசை நீங்க அமைதிப்படுத்தும் போது உங்க மூளைக்கு செல்ற எனர்ஜி பல மடங்கு அதிகமாகும். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை முன்வைக்கிறார். கலங்கலாக இருக்கிற தண்ணீர்ல உங்களால் உங்க முகத்தை பார்க்க முடியாது. அதுவே தண்ணி அமைதியா அசையாமல் இருந்தா உங்க முகம் தெளிவா தெரியும். அதே போலதான் உங்க மனசு குழப்பமா இருந்தா உங்களுக்கு வறுமையும் தோல்வியும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா உங்க மனசு தியானத்தால அமைதியா இருந்தா எந்த பிரச்சனைக்கும் மிகச்சரியான தீர்வு உங்க புத்தியில மின்னல் மாதிரி தோன்றும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டாப் தொழிலதிபர்கள் எல்லாரும் காலையில பண்ற இந்த சைலன்ஸ் டைமை சாணக்கியர் அன்னைக்கே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். பணம் சம்பாதிக்க துடிக்கிற உங்க புத்திக்கு முதல்ல இந்த அமைதியை தர நீங்க தயாரா? நாளையிலிருந்து நான் என் மனசுக்காக 15 நிமிடம் மௌனமா தியானம் இருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் இந்த சாணக்கிய விதியை ஃபாலோ பண்ண போறீங்க? கமெண்ட்ல சவால் விடுங்க. சரி, மனச அமைதிப்படுத்தியாச்சு. ஆனா இந்த அமைதியான மனசுல இருந்து அன்னைக்கு நாளை எப்படி அசைக்க முடியாத வெற்றியா மாத்துறது? அதுக்கு நாம நமக்குள்ளேயே கேட்க வேண்டிய அந்த 3 கேள்விகள் என்ன? சாணக்கியரின் அடுத்த ரகசியம் ரொம்ப ஆபத்தானது நண்பர்களே. வாங்க 6வது பழக்கத்துல பார்ப்போம். பழக்கம் 6. சுய ஆய்வு மற்றும் 3 கேள்விகள். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நண்பர்களே, இப்ப நாம மௌன தியானம் முடிச்சு மனச ஒரு நிலைப்படுத்தியாச்சு. அடுத்து நாம நேரா வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்கதான் நீங்க வாழ்க்கையில செய்ய போற ஆக பெரிய தவறு ஒளிஞ்சிருக்கு. உங்க நெஞ்ச தொட்டு ஒரு நிமிஷம் உண்மையை சொல்லுங்க. கடந்த 5 வருஷமா 10 வருஷமா நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, ராத்திரி வந்து தூங்குறீங்க. ஆனா உங்க பொருளாதார நிலை மாறுச்சா? உங்க கடன் சுமை குறைஞ்சுதா? நீங்க ஆசைப்பட்ட அந்த ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சுதா? ஏன் கிடைக்கல? ஏன்னா நீங்க வெறும் கண்ணை ஊடிக்கிட்டு ஓடுறீங்க. எந்த பக்கமா ஓடுறோம், எதுக்காக ஓடுறோன்னு தெரியாம எலி பந்தயத்துல ஓடுற ஒரு எலி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த தப்ப நீங்க இனிமேலும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆச்சார்யா சாணக்கியர் ஒரு மனிதன் தினமும் காலையில செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான 6வது பழக்கத்தை சொல்றார். அதுதான் சுய ஆய்வு மற்றும் 3 கேள்விகள். சாணக்கிய நீதியோட மிக அசைக்க முடியாத உலகத்தையே உலுக்கிய ஒரு பொன்மொழி இருக்கு நண்பர்களே. கஸ்ய காலம் காணிமித்ராணி. சாணக்கியர் சொல்றார், எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் ஒரு புத்திசாலி மனிதன் தன்னிடம் இந்த 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேள்வி 1. நான் இந்த வேலையை ஏன் செய்கிறேன்? வாட் இஸ் மை பர்பஸ்? கேள்வி 2. இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? வாட் இஸ் தி அல்டிமேட் ரிசல்ட்? கேள்வி 3. நான் இதில் வெற்றி பெறுவேனா? வில் ஐ சக்சீட்? தினமும் காலையில தியானம் முடிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியா உங்க கண்ணாடிய பார்த்து இந்த 3 கேள்விகளை உங்களுக்குள்ள கேளுங்க. இன்னைக்கு நான் காலையில எழுந்து ஆபீஸுக்கோ பிசினஸுக்கோ ஓடுறேனே, இதை நான் ஏன் பண்றேன்? வெறும் மாச கடைசில வர்ற சம்பளத்துக்காகவா, இல்ல என் குடும்பத்தோட கஷ்டத்தை மொத்தமா தீக்கிறதுக்கா? இன்னைக்கு நான் பண்ற வேலை என் லட்சியத்துக்கு உதவுமா? திட்டமிடாம சுய பரிசோதனை செய்யாம ஓடுற மனிதன் திசையறியாம நடுக்கடல்ல மாட்டி தவிக்கிற கப்பலுக்கு சமம் நண்பர்களே. அவனுக்கு கரை எதுன்னே தெரியாது. காத்து அடிக்கிற பக்கமெல்லாம் அலைபாய்வான். ஆனா காலையில இந்த 3 கேள்விகளை உங்களுக்குள்ள நீங்க கேட்டு சுய ஆய்வு செய்யும்போது உங்க புத்திக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தப்பான பாதையில நீங்க போய்கிட்டு இருந்தா உங்க ஆழ் மனசு உங்களை சுரீர்னு தட்டி எழுப்பி நல்வழிப்படுத்தும். உங்களை ஏமாற்ற நினைக்கிற எதிரிகளோட சதிய அன்னைக்கு காலையிலேயே உங்க ராஜதந்திர புத்தி உடைச்சி எரியும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டாப் 1% மில்லியனர்கள் எல்லாரும் பண்ற செல்ஃப் எவாலுவேஷனை சாணக்கியர் அன்னைக்கே நமக்கு ஃபார்முலாவா கொடுத்துட்டு போயிருக்கார். நாளையிலிருந்து என் வாழ்க்கையை நான் சும்மா ஓட்ட மாட்டேன். காலையில எனக்காக 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த 3 கேள்விகளை எனக்குள்ள கேட்பேன் அப்படின்னு சவால் விடுறவங்க மட்டும் கமெண்ட்ல நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லுங்க. பாப்போம் யாருக்கெல்லாம் அந்த துணிச்சல் இருக்குன்னு. சரி, சுய ஆய்வு பண்ணியாச்சு, நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஆனா அன்னைக்கு நாள் முழுக்க மத்தவங்க நம்ம நேரத்தை வீணடிக்காம நாம நினைச்ச காரியத்தை கத்தி மாதிரி செஞ்சு முடிக்க சாணக்கியர் காட்டும் அந்த 7வது காலை பழக்கம் என்ன? அதுதான் உங்களோட வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட். வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 7. காலையின் வியூகம். டு டூ லிஸ்ட். தி ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட். சரி நண்பர்களே, இப்ப நாம சுய ஆய்வு பண்ணி நாம என்ன சாதிக்கணும் அப்படிங்கிற இலக்கு தெளிவுபடுத்தியாச்சு.
அடுத்து நாம செய்ய வேண்டிய அந்த 7வது மகா காலை பழக்கம் காலையின் வியூகம், அதாவது டு டூ லிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அன்றைய நாளுக்கான போர்க்கள வரைபடம். உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான உண்மை கேக்குறேன். பல நாட்கள்ல காலையில ஆபீஸுக்கோ இல்ல பிசினஸுக்கோ போன உடனே இன்னைக்கு நாம முதல்ல என்ன வேலை செய்யணும்னு தெரியாம கண்ணுல படுற வேலையெல்லாம் அறகுறையா தொட்டு நடுவுல யாராவது கூப்பிட்டா அவங்க பின்னாடி போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணி கடைசியில நைட்டு வீட்டுக்கு வரும்போது, ஐயோ இன்னைக்கு நாள் முழுக்க மாடு மாதிரி உழைச்சோம், ஆனா உருப்படியா ஒரு வேலை கூட முடியலையேன்னு மன உளைச்சலோட உட்கார்ந்திருக்கீங்களா? ஏன் இந்த நிலைமை? ஏன்னா நீங்க உங்க நாளை திட்டமிடல. சாணக்கியர் தன் அர்த்த சாஸ்திரத்துல ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கைய வச்சிருக்கார். திட்டமிடப்படாத நாள் என்பது வழிகாட்டி இல்லாத கப்பல் போன்றது. அது கரையை சேராமல் நடுக்கடலிலேயே மூழ்கிவிடும். மாபெரும் மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சாணக்கியர் ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி வியூகம் அமைப்பாரோ அதே போல உங்கள ஒவ்வொரு நாளையும் ஒரு போர்க்களமா பார்க்க சொல்றார். காலையில தியானமும் சுய ஆய்வும் முடிஞ்ச உடனே ஒரு பேப்பரையோ இல்ல டைரியையோ எடுத்து வச்சு, இன்னைக்கு என் வருமானத்தை உயர்த்த, என் லட்சியத்தை அடைய நான் முடிக்க வேண்டிய முக்கியமான 3 வேலைகள் என்னென்ன அப்படின்னு தெளிவா எழுதுங்க. அதத்தான் நாம டு டூ லிஸ்ட்னு சொல்றோம். சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராஜதந்திரிக்கு எதை செய்யணும்னு தெரியறத விட எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிறது தான் ரொம்ப முக்கியம். காலையிலேயே உங்க டைரியில இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க கோடு போட்டுட்டீங்கன்னா, நடுவுல வர்ற சோஷியல் மீடியா கவனச்சிதறல்களோ இல்ல மத்தவங்களோட வீணான அரட்டைகளோ உங்க நேரத்தை திருட முடியாது. நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டாப் 1% மில்லியனர்கள் எல்லாரும் டைரியும் பேனாவும் இல்லாம அவங்க நாளை தொடங்குறதே இல்ல. உங்க நேரத்தை நீங்க திட்டமிடலனா மத்தவங்க அவங்களோட சுயநல வேலைகளுக்காக உங்க நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்க வாழ்நாள் முழுக்க மத்தவங்களுக்கு உழைக்கிற ஒரு அடிமையாவே தான் இருக்கணும். உங்க வாழ்க்கைய மாத்தப் போற அந்த பேனாவை உங்க கையில் எடுக்க நீங்க தயாரா? நாளையிலிருந்து நான் ஆபீஸுக்கோ பிசினஸுக்கோ போறதுக்கு முன்னாடி என் டைரியில அன்னைக்கு நாளுக்கான வியூகத்தை எழுதுவேன்னு நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் குடும்பத்துல எத்தனை பேர் சபதம் எடுக்கிறீங்க? இப்பவே கமெண்ட்ல என் வியூகம் என் வெற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, அன்னைக்கு நாளுக்கான வியூகத்தை எழுதியாச்சு, டைரியில ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனா நம்ம ராஜதந்திர புத்திக்கு தினமும் காலையில புதுசா ஒரு தீனி போடணும், நம்ம அறிவை கத்தி மாதிரி கூர்மையாக்கணும்னு சாணக்கியர் சொல்றார். அது என்ன 8வது மகா காலை பழக்கம்? அதுதான் உங்களுடைய மதிப்பை உலகத்துல உயர்த்த போகுது. வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 8. புதிய அறிவு தேடல், வாசிப்பு, இன்டெலெக்சுவல் ஃபீஸ்ட். சரி நண்பர்களே, இப்ப நாம அன்னைக்கு நாளுக்கான வியூகத்தை டைரியில எழுதியாச்சு. அடுத்து நாம செய்ய வேண்டிய அந்த 8வது மகா காலை பழக்கம் என்ன தெரியுமா? புதிய அறிவு தேடல், அதாவது புத்தக வாசிப்பு. உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான கசப்பான நிஜத்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு இருக்கிற 2026 டிஜிட்டல் உலகத்துல காலையில எழுந்தவுடனே 15 செகண்ட் இன்ஸ்டா ரீல்ஸையும் யூடியூப் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும் அண்ணன் அப்படின்னு ஒரு போலி புத்திசாலித்தனத்தோட சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல நம்ம புத்தி மழுங்கி போய்கிட்டு இருக்குங்கிறது தான் கசப்பான உண்மை. ஆச்சாரியா சாணக்கியர் தன் சாணக்கிய நீதியில ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்றார். அறிவில்லாத மனிதன் அழுகாகவும் இளமையாகவும் நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் வாசனையே இல்லாத முருக்கம்பூவுக்கு சமம். அவனை இந்த உலகம் ஒரு நாளும் மதிக்காது. ஆச்சாரியா சாணக்கியர் ஒல்லியான உடம்பை கொண்ட ஒரு சாதாரண பிராமணர். அவரிடம் எந்த ஒரு பெரிய படைகளோ ஆயுதங்களோ அரசாங்கமோ ஆரம்பத்துல கிடையாது. ஆனா அவரிடம் உலகத்தையே மிரள வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் அவருடைய அறிவு. அவர் வாழ்நாள் முழுவதும் புதிய புதிய அறிவை தேடி ஓடியவர். சாணக்கியர் சொல்றார், உங்களுடைய பணத்தையோ நகையையோ நிலத்தையோ உங்களை ஏமாற்றி எதிரிகளால் திருட முடியும். ஆனா உங்க தலைக்குள்ள இருக்கிற அறிவை இந்த உலகத்துல எவனாலையும் திருட முடியாது. தினமும் காலையில உங்களோட வியூகத்தை எழுதின பிறகு ஒரு 10 நிமிஷம் மொபைல ஓரமா வச்சுட்டு ஒரு நல்ல புத்தகத்தோட 2 பக்கங்கள் படிங்க. அது ஒரு பிசினஸ் புத்தகமா இருக்கலாம், சுயமுன்னேற்ற புத்தகமா இருக்கலாம், இல்ல உங்க துறை சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் பத்தின புத்தகமா இருக்கலாம். காலையில உங்க மூளைக்கு நீங்க போடுற இந்த அறிவு தீனி அன்னைக்கு நாள் முழுக்க 4 பேருக்கு முன்னாடி உங்கள ஒரு மிகச்சிறந்த புத்திசாலியா ராஜதந்திரியா காட்டும். நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டாப் 1% மில்லியனர்கள் பில்லியனர்கள் எல்லாரும்
வாரத்துக்கு ஒரு புத்தகமாவது படிச்சு முடிச்சிடுறாங்க. வாரன் பஃபெட் தன் நாளின் 80% நேரத்தை படிக்கிறதுக்கு மட்டுமே செலவிடுறார். மத்தவங்க எல்லாரும் காலையில எழுந்திருச்சு மொபைல்ல வதந்திகளையும் நெகட்டிவிட்டியையும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீங்க ஒரு புத்தகத்தை திறந்து அறிவை வளர்க்கும்போது அவங்கள விட நீங்க 100 படி மேல போயிடுறீங்க. உங்களுடைய மதிப்பு மார்க்கெட்ல பல மடங்கு உயருது. அப்புறம் பணமும் வெற்றியும் உங்கள தேடி வராம எங்க போகும்? நாளையிலிருந்து காலையில சோஷியல் மீடியா குப்பைகளை தொடமாட்டேன், ஒரு நல்ல புத்தகத்தோட 2 பக்கங்களாவது படிப்பேன் அப்படின்னு நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் குடும்பத்துல எத்தனை பேர் சபதம் எடுக்கிறீங்க? இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் அறிவே என் ஆயுதம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம புத்திக்கு அறிவு தீனி போட்டாச்சு, நம்ம நாலேஜ் அப்டேட் ஆயிடுச்சு. ஆனா இந்த அறிவை வச்சுக்கிட்டு வெளி உலகத்துல இருக்கிற மனிதர்களை நம்ம காந்தம் போல ஈர்க்க நம்ம பேச்சுல என்ன ரகசியத்தை கொண்டு வரணும்னு சாணக்கியர் சொல்றார். அதுதான் 9வது மகா காலை பழக்கம். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வேற லெவலுக்கு மாத்த போகுது. வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 9. இன்சொல் பேசுதல், பேச்சில் இனிமை. சரி நண்பர்களே, இப்ப நாம காலையில எழும்பியாச்சு, தியானம் பண்ணியாச்சு, புத்தகமும் படிச்சு அறிவை வளர்த்தாச்சு. அடுத்து நாம நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்டயோ பேச தொடங்குவோம். ஆனா நம்மில் பல பேரோட பேச்சு காலையில எப்படி இருக்கு? ஏன் இன்னும் டிஃபன் ரெடி ஆகல? எங்க என் பைக் சாவி? உனக்கு அறிவே இல்லையா? அப்படின்னு காலையிலே கண் விழிச்ச உடனே வீட்ல இருக்கிற மனைவி கிட்டயோ கணவன் கிட்டயோ குழந்தைகள் கிட்டயோ எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். இல்ல ஆபீஸுக்கு போன உடனே டென்ஷன்ல மத்தவங்கள வார்த்தைகளால காயப்படுத்துவோம். நண்பர்களே, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, காலையிலே உங்க நாளோட முதல் பேச்சையே இப்படி ஒரு கசப்போடையும் கோபத்தோடையும் ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எப்படி நல்ல நாளா அமையும்? இங்கதான் ஆச்சாரியா சாணக்கியர் ஒரு மனிதனை சுற்றி எப்போதுமே நல்ல மனிதர்களும் செல்வமும் சூழ்ந்திருக்கச் செய்யக்கூடிய 9வது மகா காலை பழக்கத்தை சொல்றார். அதுதான் இன்சொல் பேசுதல் அல்லது பேச்சில் இனிமை. சாணக்கிய நீதியில ஒரு அற்புதமான கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கு நண்பர்களே. பிரியவாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹா. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இனிமையான வார்த்தைகளை பேசுறதுனால இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களும் மகிழ்ச்சி அடையும். அது மட்டும் இல்ல, சாணக்கியர் இன்னொன்னும் கேட்கிறாரு. அதாவது, வார்த்தைகள் பேசுறதுக்கு உனக்கு என்ன காசா பணமா செலவாகுது? பிறரிடம் பேசும் வார்த்தைகளில் ஏன் வறுமை காட்ட வேண்டும்? சாணக்கியர் சொல்றார், மகாலட்சுமி அமைதியான இல்லத்திலும் இன்சொல் பேசும் மனிதர்களிடம் மட்டுமே வாசம் செய்வாள். எவனொருவன் காலையிலேயே தன் பேச்சால் மற்றவர்கள் மனதை காயப்படுத்துறானோ அவன்கிட்ட இருக்கிற லக்ஷ்மியும் அவனை விட்டு ஓடிடுவாள். வார்த்தைகளுக்கு உயிருண்டு நண்பர்களே. காலையில நீங்க பேசுற முதல் வார்த்தை பணக்கார வார்த்தையா மத்தவங்கள வாழ்த்துற வார்த்தையா இருக்கணுமே தவிர வறுமையான கோப வார்த்தையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிசினஸ்ல ஜெயிக்கணுமா, ஆபீஸ்ல நல்ல பேர் எடுக்கணுமா, இல்ல உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்கணுமா, அது அத்தனையும் தீர்மானிக்கிறது உங்க நாக்கு தான். யாருடைய பேச்சில் இனிமையும் கனிவும் அதே சமயம் தெளிவும் இருக்கோ அவங்கள நோக்கிதான் மனிதர்களும் நல்ல வாய்ப்புகளும் காசு பணமும் காந்தம் போல ஈர்க்கப்படும். உங்ககிட்ட ஒரு சின்ன சவால். நாளை காலையிலிருந்து நீங்க பேச போற முதல் 5 மனிதர்களிடம் கோபப்படாம இன்முகத்தோட நன்றி, காலை வணக்கம், உன்னால் முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் வார்த்தைகளை மட்டும் பேசி பாருங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அவங்க உங்ககிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நாளையிலிருந்து என் நாவால யாருக்கும் வறுமையான கசப்பான வார்த்தைகளை கொடுக்க மாட்டேன், இன்சொல் மட்டுமே பேசுவேன் அப்படின்னு நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் குடும்பத்துல எத்தனை பேர் இந்த சாணக்கிய விதியை கடைபிடிக்க போறீங்க? இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் என் பேச்சே என் சக்தி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, பேச்சில் இனிமையை கொண்டு வந்தாச்சு, சுற்றி இருக்கும் மனிதர்களை கவர்ந்தாச்சு. ஆனா நம்ம கைக்கு வர்ற பணத்தை காப்பாத்தவும் அதை வச்சு ஒரு பெரிய பொருளாதார சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் சாணக்கியர் காட்டும் அந்த 10வது காலை பழக்கம் என்ன? ஒரு மகா பொருளாதார மேதையின் அசல் ரகசியம் அது. வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 10. பொருளாதார ஒழுக்கம் மற்றும் முதலீட்டு சிந்தனை, ஃபைனான்ஷியல் டிசிப்ளின். உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான கசப்பான நிஜத்தை கேட்கிறேன். மாசம் பிறந்தா சம்பளம் வருது, ஆனா அடுத்த 10 நாள்ல அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியாம காணாம போயிடுதா? மாச கடைசியானாலே கிரெடிட் கார்டு இஎம்ஐ, கடன்காரன் தொல்லை, கையில காசு இல்லாம தவிக்கிற நிலைமை உங்களுக்கு இன்னும் தொடருதா? நான் எவ்வளவுதான் மாடு மாதிரி உழைச்சாலும் என்கிட்ட காசு தங்கவே மாட்டேங்குது அண்ணே அப்படின்னு புலம்புறீங்களா? நண்பர்களே, தப்பு உங்க உழைப்புல இல்ல, உங்ககிட்ட பொருளாதார ஒழுக்கம் இல்லாததுதான் காரணம். உலகத்தின் ஆகச்சிறந்த பொருளாதார மேதை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மௌரிய பேரரசின் நிதிநிலையை உலக உச்சத்தில் வைத்த ஆச்சாரியா சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா?
சாணக்கியர் தன் அர்த்தசாஸ்திரத்துல ஒரு அசைக்க முடியாத நிதியியல் உண்மையை சொல்றார். வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யும் ஒரு மனிதன் அவன் ஒரு நாட்டின் அரசனாகவே இருந்தாலும் சரி, சீக்கிரமே அனாதையாக தெருவுக்கு வருவான். சாணக்கியர் உங்களை என்ன செய்ய சொல்றார்னா, தினமும் காலையில நீங்க உங்களோட டு டூ லிஸ்ட் எழுதுறீங்க பாத்தீங்களா, அப்போவே உங்களுடைய அன்னைக்கு நாளுக்கான பண மேலாண்மையையும் மனசுல ஓட்டணும். இன்னைக்கு நான் பண்ண போற செலவு அத்தியாவசியமானதா இல்ல ஆடம்பரமானதா, என் வருமானத்திலிருந்து இன்னைக்கு நான் எவ்வளவு பணத்தை முதலீட்டுக்காக தள்ளி வைக்க போறேன் அப்படிங்கிற சிந்தனை காலையிலேயே உங்க தலைக்குள்ள வரணும். பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல நண்பர்களே. சம்பாதிச்ச பணத்திலிருந்து எவ்வளவு பணத்தை நீங்க தக்க வைக்கிறீங்க, அதை எப்படி உங்களுக்காக உழைக்க வைக்கிறீங்க, மணி ஒர்க்கிங் ஃபார் யூ அப்படிங்கிறதுல தான் நீங்க மில்லியனரா மாறுற ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. சாதாரண மனிதர்கள் காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எதை வாங்கலாம், எங்க போய் செலவு பண்ணலான்னு ஏழை மைண்ட் செட்டோட யோசிப்பாங்க. ஆனா வெற்றியாளர்கள் காலையில எந்திரிச்ச உடனே என் பணத்தை எப்படி பெருக்கலாம், எங்க முதலீடு பண்ணலான்னு பணக்கார மைண்ட் செட்டோட யோசிப்பாங்க. இதத்தான் சாணக்கியர் அன்னைக்கே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பணத்தை ஒரு அடிமை மாதிரி உங்க பின்னாடி ஓடி வர வைக்கணும்னா காலையில இந்த பொருளாதார ஒழுக்கத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தே ஆகணும். நாளையிலிருந்து நான் அனாவசியமா ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன், என் பணத்தை ஒழுக்கமா முதலீடு செய்வேன் அப்படின்னு நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் குடும்பத்துல எத்தனை பேர் சபதம் எடுக்கிறீங்க? இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் நான் பொருளாதார ஒழுக்கத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, பணத்தை மேனேஜ் பண்ணியாச்சு, நிதி ஒழுக்கத்தையும் கத்துக்கிட்டாச்சு. ஆனா இதையெல்லாம் தாண்டி அன்னைக்கு நாள் முழுக்க நாம சுறுசுறுப்பா ஓடி சாதிக்க நம்ம உடம்பையும் ஆரோக்கியத்தையும் சாணக்கியர் எப்படி இரும்பு மாதிரி வச்சுக்க சொல்றார்? அதுதான் 11வது காலை பழக்கம். உங்க எனர்ஜியை டபுள் ஆக்க போகுது. வாங்க அடுத்த பாயிண்ட்ல பாப்போம். பழக்கம் 11. உடல் உழைப்பு மற்றும் ஆரோக்கிய உணவு, பிசிக்கல் என்டியூரன்ஸ். உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான, கொஞ்சம் சுளீர்னு உரைக்கிற உண்மையை கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற 2026ல வெறும் 25 அல்லது 30 வயசுலேயே காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ கை காலெல்லாம் வலிக்குதே, உடம்புல எனர்ஜியே இல்லையே அப்படின்னு 60 வயசு கிழவன் மாதிரி புலம்புறீங்களா? கொஞ்சம் வேலை பார்த்தாலே டயர்ட் ஆயிடுறது, ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த உடனே தூக்கம் வர்றது, இதுக்கு நடுவுல காலையில பசிக்குதுன்னு சொல்லி எண்ணெயில பொரிச்ச வடை, பூரி இல்ல புரோட்டாவை அள்ளி வயித்துக்குள்ள கொட்டுறது. நண்பர்களே, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இப்படி ஒரு பலவீனமான உடம்பையும் தூக்க கலக்கத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கோடிக்கணக்குல பிசினஸ் பண்ண போறீங்க? எப்படி உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க? ஆச்சாரியா சாணக்கியர் தன் வாழ்நாளில் ஒரு பேரரசை உருவாக்க பயன்படுத்திய மிக முக்கியமான தாரக மந்திரம் என்ன தெரியுமா? சாணக்கியர் தன் சாணக்கிய நீதியில ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்கிறார். பலவீனமான உடம்பை கொண்ட ஒரு மனிதனால் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் உலகத்தை வெல்ல முடியாது. நோய்களோடு போராடும் ஒருவனால் தன் இலக்கின் மீது கவனம் செலுத்த முடியாது. ஆச்சாரியா சாணக்கியர் பார்ப்பதற்கு ஒல்லியாக இருந்தாலும் அவருடைய உடல் இரும்பு மாதிரி இருக்கும் நண்பர்களே. ஏன்னா அவர் தன் உடல் நலனில் மிக கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். காலையில எந்திரிச்ச உடனே குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் உங்க உடம்பிலிருந்து வேர்வை வர்ற அளவுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சியோ, யோகாவோ இல்ல வேகமான நடைப்பயிற்சியோ செய்யுங்க. அது உங்க மூளைக்கு செல்ற ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுற காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஆரோக்கியமானதா, இயற்கையானதா இருக்கணுமே தவிர உங்க உடம்ப கெடுக்கிற விஷமா இருக்கக்கூடாது. காலையிலேயே நீங்க ஆரோக்கியமா சாப்பிட்டாதான் அன்னைக்கு நாள் முழுக்க வரப்போற பிசினஸ் டென்ஷன்களையும் சவால்களையும் தாங்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அதை சம்பாதிக்கக்கூடிய இந்த உடம்பை நாம பலமா வச்சுக்கணும். பணம் என்பது சோம்பேறிகளிடமோ பலவீனமானவர்களிடமோ தங்காது. அது எப்போதுமே சுறுசுறுப்பான தைரியசாலிகளிடம் மட்டுமே தஞ்சமடையும். உலகத்துல இருக்கிற அத்தனை டாப் மில்லியனர்களும் காலையில பண்ற இந்த ஒர்க் அவுட் பழக்கத்தை சாணக்கியர் அன்னைக்கே நமக்கு ஃபார்முலாவா கொடுத்துட்டு போயிருக்கார். நாளையில இருந்து நான் என் உடம்ப சோம்பேறியா விட மாட்டேன், காலையில 20 நிமிடம் உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமான உணவை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் குழுமத்துல எத்தனை பேர் சபதம் எடுக்கிறீங்க? இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் என் உடம்பே என் கோட்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 11 பழக்கங்களையும் விட மிக உயரிய, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை 100 மடங்கா பெருக்க போற அந்த பிரபஞ்சத்தோட இறுதி மகா காலை பழக்கம் என்ன? அதுதான் சாணக்கிய நீதியோட கிளைமேக்ஸ் ரகசியம். வாங்க 12வது பழக்கத்துல பாப்போம். பழக்கம் 12. தர்மம் மற்றும் பிரபஞ்சக் கொடை, த லா ஆஃப் கிவிங். சரி நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நம்மில் பல பேர் என்கிட்டயே காசில்ல, நான் முதல்ல பெரிய பணக்காரன் ஆகிக்கிறேன், அப்புறமா மத்தவங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு வறுமை மைண்ட் செட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பணத்தை எவ்வளவுக்கெவ்வளவு இறுக்கமா கிடிச்சு வச்சுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அது நம்மை கைவிட்டு போகும்னு உங்களுக்கு தெரியுமா?
சாணக்கியர் தன் அர்த்தசாஸ்திரத்துல ஒரு மாபெரும் பொருளாதார உண்மையை உடைக்கிறார். எவன் ஒருவன் பணத்தை அள்ளிக் கொடுக்க தயங்குகிறானோ அவனுடைய செல்வம் தேங்கிய குட்டை போல அழுகிப் போகும். சாணக்கியர் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றார் நண்பர்களே. ஒரு குளத்துல தண்ணி அப்படியே தேங்கி இருந்தா அது பாசி பிடிச்சு நாத்தமடிச்சு வீணா போயிடும். ஆனா அதுவே ஒரு நதியில இருக்கிற தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தா அது புது புது ஊற்றுகளை உருவாக்கி உலகத்துக்கே தாகம் தீர்க்கும். பணம் என்பதும் ஓடும் நதி போன்றது நண்பர்களே. அது உங்க கைக்கு வரும்போது அதை அப்படியே பூட்டி வைக்காதீங்க. காலையில எழுந்த உடனே உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய தர்மத்தை, ஒரு சிறிய கொடையை இந்த உலகத்துக்கு கொடுங்க. அது உங்க வீட்டு வாசல்ல வர்ற ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறதா இருக்கலாம், இல்ல வெயில் காலத்துல மொட்டை மாடியில பறவைகளுக்கு கொஞ்சம் தண்ணியும் தானியமும் வைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்களோட எதிர்கால தர்மத்துக்காக ஒரு உண்டியல்ல தினமும் காலையில ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம். நான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்ய போறேன், என்கிட்ட இருக்கிறத கொடுக்க போறேன் அப்படின்ற அந்த கொடுக்கும் மனப்பான்மை, அபண்டன்ஸ் மைண்ட் செட் காலையிலேயே உங்க மனசுக்குள்ள வந்துட்டா உங்க ஆழ் மனசு பணக்கார மனசா மாறிடும். என்ன பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா நண்பர்களே? நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு பன்மடங்காக திருப்பிக் கொடுக்கும். நீங்க காலையில வறுமையையும் கஞ்சத்தனத்தையும் கொடுத்தா அது வறுமையை தரும். நீங்க காலையில தர்மத்தையும் அன்பையும் கொடுத்தா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க நினைக்காத அளவுக்கு பணத்தை அது கொட்டுன்னு கொட்டும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பில் கேட்ஸ்ல இருந்து வாரன் பஃபெட்ல இருந்து நம்ம ஊர் அசீம் பிரேம்ஜி, ரத்தன் டாடா வர எல்லாரும் தங்களோட வருமானத்துல பெரும்பகுதியை தர்மத்துக்கு கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சாணக்கிய விதி நல்லா தெரியும். நாளையிலிருந்து காலையில எழுந்ததும் என் சுயநலத்தை மட்டும் பார்க்காம இந்த பிரபஞ்சத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறிய தர்மத்தை செஞ்சு என் நாளை ஆரம்பிப்பேன் அப்படின்னு நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் குடும்பத்துல எத்தனை பேருக்கு அந்த பெருந்தன்மை இருக்கு? இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதில் தொடங்கி தியானம், சுய ஆய்வு, டு டூ லிஸ்ட், பொருளாதார ஒழுக்கம்னு ஆச்சாரியா சாணக்கியர் சொன்ன அந்த 12 மகா காலை பழக்கங்களையும் நாம இப்போ அக்கு வேற ஆணி வேறா பார்த்து முடிச்சாச்சு. இப்போ உங்க முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, இந்த வீடியோவை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல மறந்துட்டு எப்பவும் போல நாளைக்கு காலையில லேட்டா எந்திரிச்சு அதே கடனோட, அதே கஷ்டத்தோட, அதே சராசரி மனிதனா வாழறது. இல்லனா சாணக்கியர் காட்டிய இந்த ராஜதந்திர பாதையில காலெடுத்து வச்சு உங்க தலைவிதியை நீங்களே மாற்றி எழுதுறது. நம்முடைய லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் குடும்பத்துக்காக இன்னைக்கு நான் ஒரு மாபெரும் சவாலை உங்க முன்னாடி வைக்கிறேன். அதுதான் 21 நாட்கள் சாணக்கிய சவால், 21 டே சாணக்கிய சேலஞ்ச். மனித மூளையோட விதிப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து 21 நாட்கள் செஞ்சீங்கன்னா அது உங்க ரத்தத்துல ஊறி உங்க பழக்கமாவே மாறிடும். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நாளை காலையிலிருந்து நீங்க ஒரு புதிய மனிதனா மாறப்போறீங்க. மத்தவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க சூரியனுக்கு முன்னாடி எந்திரிக்க போறீங்க. உங்க புத்தி கத்தி மாதிரி கூர்மையாக போகுது. உங்க பேச்சுல இனிமை வரப்போகுது. உங்க கைக்கு வர்ற பணம் பல மடங்கா பெருக போகுது. உங்களை ஏளனமா பார்த்தவங்க, இவனால வாழ்க்கையில என்ன சாதிக்க முடியும்னு தப்பா பேசினவங்க அத்தனை பேரும் அடுத்த சில மாதங்கள்ல நீங்க அடைய போற மாபெரும் வளர்ச்சியை பார்த்துட்டு உங்க முன்னாடி வந்து கைகட்டி நிக்க போறாங்க. உங்க குடும்பத்தோட வறுமையை விரட்ட, உங்க பெற்றோரை கண்ணீர் இல்லாம பார்த்துக்க, உங்க குழந்தைகளுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க இந்த 12 பழக்கங்களை விட ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. ஆமாண்ணே, நான் என் வாழ்க்கையை மாற்ற தயார். நாளை காலையிலிருந்து இந்த 21 நாட்கள் சாணக்கிய சவாலை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நெஞ்சில துணிச்சல் இருக்கிறவங்க மட்டும் இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் 21 நாட்கள் சாணக்கிய சவால் நான் தயார் அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரை தட்டி விடுங்க. பாப்போம் இந்த போர்க்களத்துல ஜெயிக்க போற அந்த நிஜமான ராஜதந்திரிகள் யாருன்னு. இந்த வீடியோ உங்க மனச உலுக்கி இருந்தா, உங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா மறக்காம ஒரு லைக்க தக்கி விடுங்க. உங்க நண்பர்கள், குடும்பத்தினர்னு நீங்க யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. இதுபோல சாணக்கியரின் அசல் ராஜதந்திர உத்திகளையும் சுய முன்னேற்ற ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு புதிய விடியலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன். நன்றி, வணக்கம்.